ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். நம்ம இப்போ தங்கி இந்த ரெசார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அந்த ஃபன்டூரான்னு ஒரு இடம் இருக்குது. செம்ம பார்க்கு, செம்ம பேர்ட்ஸ் பார்க்குன்னாங்க. ஜஸ்ட் நம்ம அங்கே தான் நம்ம ரெசார்ட் இருக்குது. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நல்ல வேணாங்க, அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இங்கே உள்ள கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம ரெசார்ட்டுக்கு எத்தாப்லையும் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரூம் டூலாம் எடுத்துகிட்டு ஒரு ½ ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கு எய்த்தாப்லேயே ஒரு மங்களம் ஒரு மெஸ் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். சாதம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேறையாக இருந்துச்சு. ஏதோ சாப்பிட்டு முடிச்சாச்சு டக்குன்னு. சரி வாங்க அப்படியே டிக்கெட் கவுண்டர் போவோம். அப்படியே நம்ம இதான் டிக்கெட் கவுண்டருங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு நமக்கே தெரியல ஒன்றுமே. பெட்டிங் ஃபார்ம் அனிமல்ஸு, பேர்டு வாக்கு. ஃபுல்லு வந்து 500 ரூபா, ஆஃப் 400 ரூபாயா. ஃபுல்லு 500 ரூபா, கம்மியாக தான் இருக்குது, வேலை கம்மியாக தான் இருக்குது. இது என்ன, இது தனி என்ட்ரி போல் இருக்குது. இது ஃபுல்லு 300 ரூபா போட்டிருக்காங்க. இது சூப்பர் காம்பவுண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் 70 நெட் கிரிக்கெட்டு, ட்ரெயின் ரைடு, ஃபிஷ்பா, 100 ரூபா பேர் ஆக்டிவிட்டீஸு, ஃபுல் டிக்கெட்டு. சரிங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை என்னென்னு. அப்புறமேல தான் புரிஞ்சு. பார்த்தீங்கன்னா பேசிக் டிக்கெட் வந்து 300 ரூபாங்க. ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் எடுத்திங்கன்னா 320 ரூபா. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவிட்டிஸ் எடுத்திங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு. பேசிக் வந்து 300 ரூபா உங்களுக்கு. இந்த பெட் ஃபார்மிங்கு, அனிமல் ஸ்டஃப் இது பண்ணுறது, பேர்ட்ஸு, அக்வா வாக்கு, இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 300 ரூபா டிக்கெட்டு. நம்ம வந்து அதுவும் ப்ளஸ் வந்து என்ன எடுத்துருக்கோம்னா அந்த 70 சினிமா எடுத்துருக்கோம். 375 ரூபா டிக்கெட்டு. சரிங்களா, இப்படி தான் பண்ணுமா? இப்படி என்றீங்களா? ஓகே. அந்த பக்கம் நினச்சேன், இந்த பக்கம் என்றியா. உள்ளே பாருங்கள், புகையாக இருக்குது. உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ் ஆக்குவாங்க பாருங்கள். நமக்கு தலைக்கு மேலாம் மீன் போகுது பார்த்தீங்களா. ஏற்கனவே மைசூரில் போனோம்ல, அது மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சமத்தியாக இருக்குது. அப்படியே தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே குட்டி மீன், வயலட்டு மீன் பாருங்க, மஞ்சள் மீன் மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம சைவமாக இருக்கும்போது தான் எல்லாம் போக முடியும். கடுப்பாகுது. போங்க, செமையாக இருக்குது. வாங்க, இதுக்குள்ளே பாருங்கள், கடல் ஃபிஷ்லாம் இருக்குது. உள்ள நிறையா இருக்குது மீன். அப்படியே ரைட்டு போகிறாங்க அந்த உள்ள அழகாக அந்த வாட்டர் ஃபவுண்டேஷனு. அப்படியே இங்கே பாருங்கள், கோல்டன் ஃபிஷ், கலர் ஃபிஷ், இதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பாக்ஸாக போட்டுருக்காங்க. மீன் பேர் போட்டிருக்காங்க. ஆர்ச்சரா, ரூத்துடு, ட்ரிகர் ஃபிஷ் தான் உள்ள இருக்கு பாருங்க. வண்ண மீன்கள், மீன்கள், ஜா மீன்கள். இது பாருங்க, நவராம இருக்கு ஒன்று. ஏய், காதை மட்டும் ஆட்டுற. இதுக்கெல்லாம் பேரே போடல. எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அழகா. இங்கே பாருங்க, ஆமையை பாருங்க, அப்படியே அழகா சூப்பராக நீச்சல் அடிக்குது. அப்படியே இந்த ஆமையை பார்த்தீங்களா, நம்மளை பார்க்குது. அப்படியே பார்த்துட்டு ஓடுது. எங்கடா மேலே போகிறா? டேய் இருறா, வரண்டா டேய். பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, நல்லா சூப்பராக க்ளீனாக தெரியுதுங்க பக்காவாக. இதில் இங்கே பாருங்க, இதெல்லாம் குட்டி குட்டியாக பஞ்சு மிட்டாய் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே சிக் 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 செமையாக இருக்குல்ல. இங்கே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி போடுமா? அவ்வளோதான் போல இருக்குங்க. வேற என்ன இருக்கீங்க? என்ன இருக்குன்னு தெரியல.
என்ன இருக்குன்னு தெரியல, உள்ளே இருக்கு போல ஏதோ. இங்கே பாருங்க, சுச்சோ நம்மளை அப்படியே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, நாக்க நீட்டுற. நீட்டமாக இருக்குங்க. நம்ம ஊரில் நிறையா இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள், பாம்பு பக்கத்தில் எலி வச்சுருக்காங்க. அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது. எலியா என்னன்னு தெரியல, இது ஏதோ பேர் வர நினைக்கிறேன், மறந்துட்டாங்க எனக்கு. செம குட்டியாக இருக்கு பாருங்க. அப்படியே இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதெல்லாம் சில பேர் வளர்ப்பாங்க, வீட்டிலே வளர்ப்பாங்க. என்னன்னு சில பேர் தெரியல, மறந்து போயிட்டேன் நானே. சரி வாங்க அப்படியே இந்த பக்கம் உள்ளே போவோம். எப்படிங்க போகிறது? ரைட்டு தான் போல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோழி. உள்ளே பாருங்கள், நிறைய டைப்ஸ் ஆஃப் கோழி இருக்குது. இங்கே வந்து பேர்லாம் மேலே போட்டிருக்காங்க பாருங்க. மண்டையை பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, இல்லை போண்டா கோழி மாதிரி இருக்கு. ஆஹா, ஊஞ்சல் இருக்கு பாருங்க ஜம்முன்னு. நீங்கள் வந்து கூட்டம் கம்மி தாங்க வீக் டேஸ்னால. எல்லாம் பாருங்க, மேலே பேர் இருக்குது. எல்லாம் அங்கே இந்த ஓரத்தில் இருக்கு பாருங்க. நம்ம ஊர் நாட்டுக்குள்ளேயே காணோம். பர்மா அந்த பக்கம் தெரிஞ்சு பாருங்க. பாருங்க, ஹாய். அப்படியே பார்க்குது. சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்தது போவோம். ஜெர்மன் அங்கோரா. ஹாய். திரும்பிட்டு இருக்கு அப்படியே டாவா. என்னங்க பில்லு சாப்பிடுதெல்லாம்? இப்போ தான் பில்லு போட்டிங்களா? இல்லை முயல்லாம் பாருங்க, செமையாக இருக்குது பாருங்க. ஆஸ்திரேலியன் முயல் போல இருக்குது. இது பாருங்க, இங்கே உள்ளே இருக்குது, கலராக இருக்குது. பிளாக் கலர் ஒன்று, கிரே கலரில் உள்ளே இருக்கு ஒன்று. இங்கே உள்ளே போகலாமா? என்ன ஓப்பனில் விட்றீங்களா? சரி சரி. இங்கே பாருங்க, நம்ம கிட்ட வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன பிரீடுன்னு தெரியல நமக்கு. நல்லா வெள்ளை கலர் புசு புசுன்னு இருக்கு. ஹாய் சரி சரி, விடு. புல்லு சாப்பிடுமா? கொடுங்க. அதுதான் ஓடி வருது போல, புல்லுக்கு தான். இந்தாப்பா சாப்பிடு. பார்த்தீங்களா, புல்லு கொடுத்தோன்னா ஓடி போச்சு. சரி விடுங்க, வாங்க அப்படியே போவோம். அடுத்தது போவோம். தொடங்க. அடுத்தது இப்படி தான் போகணும் போல இருக்கு. இங்கே லெஃப்டில் பாருங்கள், ஒரே பாடம் அடிக்குது பயங்கரமாக. எல்லாமே அந்த பூனை பாருங்கள், செம்மையாக இருக்குது. பூனைக்கு வந்து ஃபேன்லாம் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஃபேன் ஓடுது, சீலிங் ஃபேன் ஓடுது பாருங்கள் உள்ள. இங்கே பாருங்கள், அழகாக மேலே ஒன்று ஒன்றா உட்காந்துருக்கு. நாறுது பயங்கரமாக. வாங்க அப்படியே அடுத்தது போவோம். அடுத்தது இந்த பக்கம் என்ன இருக்குது? ஃபெரட்டுன்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஒன்றுத்தையும் காண கீழே. இங்கே பாருங்க, ஃபெராரி டாக்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, சோகமாக இருக்குது பாவம். இங்கே என்ன இருக்குது?
இக்குனா எங்க காணும்? இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்க, இல்லை ஆக்டிவாக இருக்கு கொஞ்சம். இது இங்கே நிற்கிது பாருங்க, மரத்து மேலே சமையல் இருக்கு பாருங்க. என்ன அந்த கம்பியை போட்டிருக்காங்க பாருங்க, சரியாக எடுக்க முடியல நம்மளால வீடியோ. ஓகே. இங்கே பாருங்க, அழகாக கம்பியை பிடிச்சி ஏறிட்டு இருக்கு மேலே. இங்கே பாருங்க, மேர்மோ சட்டுன்னு போட்டிருக்காங்க, அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஜம்ப் பண்ணுது பார்த்தீங்களா, செமையா. அதாவது செகண்ட் ஸ்மாலஸ்ட் மங்கி. அது வந்து ரொம்ப குட்டியான குரங்கா தமிழில். இப்போ செமையாக ஜம்ப் பண்ணுதுங்க எல்லாம் ஒன்று ஒன்றும். இங்கே பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் ஹேண்டட் டேமரைன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லா கருப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கால் மட்டும் ப்ரௌனாக இருக்குது அப்படியே. அதுக்கு இதுவும் ஒரு மங்கி மாதிரி தான் போல இருக்குது, அங்கேயும் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, என்னன்னு தெரியலங்குது, என்னன்னு தெரியல, பேரே காணும். இருக்கு ஏதோ ஒரு எலி போல இருக்குங்க இது. ஹாய், என்ன எலின்னு தெரியல, வெள்ளையாக இருக்கு. என்ன மேடம்? கொய்பூவா? கொய்பூ ரேட். அதாவது இது பேர் பார்த்தீங்கன்னா கொய்பூ ரேட்டா, எலி, கொய்பூ எலி. ஓகே. இது பாருங்க, சின்ன எலியாக இருக்குது, சுண்டலி மாதிரி. ஹாய், கேமரா கிடச்சிடும் போல இருக்கு. இப்போ சாப்பிட தரங்க வச்சுட்டாங்க போல இருக்கு. இது ஹெட்ஜ் ஹாக்குன்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் ஜம் ஜம்முன்னு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, மேலே பூனையை பார்த்தீங்களா இல்லையா, இங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க பூனை. இப்படி பார்க்குது பாருங்க. அந்த பக்கம் ரூமில் பார்த்தோம்ல, அந்த அதே பூனை தான். ஏன் குட்டி? இங்கே பாருங்க, இது கண்ணை பாருங்க, சமாளாக இருக்கு கண்ணு, பெரிய கண்ணா இருக்கு. இதுக்கு குட்டை குட்டை முழிக்கிற. வாடா, சவுண்ட் விடு, சொல்லு சொல்லு பாப்பா, மியா சொல்லு. இங்கே பாருங்க, இப்போ எலிக்கு பிரெட்டு போட்டாங்க பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கு. இது என்ன பேருங்க இது? ஹாம்ஸ்டர். ஹாம்ஸ்டரா? இதுதான் வீட்டில் வளர்ப்பாங்களா ஹாம்ஸ்டர்னு? ஓகே ஓகே. மேலே 2 இருக்கு. எலியா அது? இது இது பேரு? அது வந்து கினிப்பியா? கினிப்பியா அது? ஓ, இங்கே வந்து டாக் இருக்கு போல இருக்கு. அக்கீஸா? உள்ளே போகலாமா? ஒன்றும் செய்யாதா? வேணா, இருக்கட்டும், கொடுங்க. இல்லை, தூங்கிட்டு இருக்கு பாவம் அக்கீஸ்லாம். சாப்பாடுலாம் போட்டிங்களா? இல்லை, சாப்பிட்டுடுச்சா? சாயங்காலம் கறி சோறா? இருக்கட்டும் பாட்டி, இங்கே இருக்கேன். அப்புறம் கையெல்லாம் வாஷ் பண்ணணும், அதுக்காக தான். இந்த இடத்துக்கு எப்படி போகிறது? அப்படி போனோம். சரி, அடுத்தது எங்க? இங்கே பாருங்க, சவுண்ட் விட்டுருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, நம்ம அங்கே நின்றுட்டுருக்கோம், நம்மளை கூப்பிடுது. இதெல்லாம் என்ன இதுன்னு தெரியல பேர். ஹாய், நல்லா ஜம்ப் பண்ணுது பாருங்க மேலே. என்னங்க?
ஸ்பீடு ஓகே ஓகே. இங்கே பாருங்கள் சவுண்டை பாருங்கள். மின்பின் அது பேர் இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். மின்பின் போட்டுருக்காங்க பேர். டாபர் பண்ணுறீங்களா அது மாதிரி இருக்குது. ஹாய் இங்கே வா. பா சவுண்டை பார்த்தீங்களா இல்லையா? பயங்கரமாக சவுண்ட் விட்டுருக்கு. ஹாய் ஹாய் இங்கே ஃபோர்ஸாக இருக்கு பாருங்க. ஃபோர்ஸாக இருக்கு பாருங்க. குட்டியே இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? நீ என்ன சவுண்டு கம்மியாக இருக்கு உனக்கு? என்ன டாக் இது? இன்பின் தானே இதுவும்? நல்லா ஃபோர்ஸாக இருக்குமா இது? இது என்ன நம்ம ஊருக்கு பிடிக்கிறது இதில்? ஜெர்மனி இது பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது ரெண்டும். எத்தனை வயசு இருக்கும் இதுக்கு? எத்தனை வயசு இருக்குண்ணா? எத்தனை மாதம் இருக்குண்ணா? எத்தனை இல்லை இல்லை இப்போதைக்கு என்ன ஏஜ் இருக்குண்ணா அதுக்கு? 1 இயர் ஆகுதுங்களா? இவ்வளோ தான் இருக்குமா? சைஸே அவ்வளோதானே அது? சைஸே அவ்வளோதான் போல இருக்கு பாருங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க அது. உன் சைஸே எவ்வளோதானே? போட்டிருக்கு ஆமாம். இங்கே பார்த்தீங்களா அது வந்து வெள்ளரி பிஞ்சு கொடுத்துருக்காங்க ஆர்ச்செட்டுக்கு பாருங்க. சுக்கர் இது எடுப்போம். இந்த கேப்பில் கொடுத்துலாமா? 2 தடவை கீழே வந்துருச்சு வெள்ளரி பிஞ்சு. கையை குத்திடும் அதான் வர. மற்றபடி நம்ம தொடலாம் ஒன்றும் செய்யாது. ஹாய் தொடலாம். இது என்னன்னு தெரியல. ஏர்காட்டில் எல்லாம் தொடுவோம் நம்ம போயிட்டு ஜாலியாக. ஒன்றுமே செய்யாது. தொட்டா ஒன்றும் செய்யலைங்க? தொட்டா ஒன்றும் செய்யதில்ல? தொடக்கூடாதான். இல்லை சூப்பராக இருக்கு பாருங்க. நமக்கு பிடிச்சது இந்த குட்டி தாங்க டாக் தாங்க. டாபர் மேன் மாதிரி குட்டியோண்டா இருக்குது பாருங்க. ஃபோர்ஸை மட்டும் பாருங்கள். சவுண்டு மட்டும் பயங்கரமாக ஓடுது. பாஞ்சிரும் போல இருக்கா? செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. சரி கொடுங்க. இது என்னம்மா இது மாடு? என்னங்க புங்கனூர் மாடா இது? இவ்வளோ ஹைட் இருக்கும்? இவ்வளோ சைஸ் இதுக்கு? என்னங்க என்ன புரியல? சைஸே எவ்வளோதான்? சரி சரி இதுக்கு மேலே விளாட்றது அவ்வளோதான். இது என்னங்க இது பேர் என்னங்க? இது பேர் டக்கு தான். கலர் கருப்பாக இருக்கு. வேறு ப்ரீடு இது? சரிங்க. மக்கள்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஒட்டகம். சின்ன ஒட்டகம் இது. இந்தியன் படத்தில் கிடைக்காதுல்ல? கவுண்டமணி கடிச்சிருமோ இந்தியன் படத்தில் பார்த்துருக்கீங்களா சீனு? என்னங்க பார்த்தது இல்லையா? செம்ம காமெடியாக இருக்கும். கவுண்டமணியை கடிச்சு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருமா பார்த்தீங்களா கட்டு போட்டு. என்ன சீனை பார்க்கலன்னுக்கிறீங்க? செமையான சீன் இது வந்து. பார்த்தீங்களா எவ்வளோ கிட்டக்க இருக்குது ஒட்டகம். சின்ன ஒட்டகம் இது வந்து. அதனால் ஒன்றும் செய்யாது நம்மள. பேபியா? எத்தனை மாதம் பேபி இது? 2 வருஷம் பேபியா இது? 2 வருஷம் பேபியாங்க இது பார்த்துங்க. ஓகே பேர்லாம் வச்சா அதுக்கு? ஒட்டகம் அவ்வளோதான். சரிங்க வாங்க அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி ஹார்ஸ். அது வந்து என்ன மினி ஹார்ஸ்ன்னு தெரியல. பெரிய ஹார்ஸ்னால் ரொம்ப இது பண்ணும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் மினி ஹார்ஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. இந்த ஹார்ஸ் இந்த ஒட்டகம் வந்து நம்ம ரெசார்ட்லேருந்து பார்த்தோம். போன வீட்டில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ரெசார்ட் இது நம்ம தங்கியிருக்க ரெசார்ட் வந்து அப்படியே அது பக்கத்து பில்டிங் தான். அதனால் டக்குன்னு நடந்து வந்துட்டோம். இப்போ இந்த பார்த்தீங்களா இதுதான் நம்ம ரெசார்ட்டு. அந்த இது தெரியுது பாருங்கள். அந்த என்னது அந்த இது போடுவாங்களா பாட்டெல்லாம், லைட் மியூசிக்கு ப்ளஸ் டிஜே போடுவோம்ல, அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் உள்ள.
இங்கே பாருங்கள், இங்கே கழுதை இருக்குது. ஹாய். என்ன எப்பாரு யோகம் வரும். இன்றைக்கி பார்த்தாச்சு கழுதைய, செம யோகம் நமக்கு. அடுத்ததா இங்கே பாருங்கள், ஆட்டு. என்ன ஆடுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா உயரம் கம்மியாக இருக்குது ஆடெல்லாம் வந்து. நம்ம ஊர் செம்மறி ஆடு இருக்குங்கள, அதனால் உயரமாக பயங்கரமாக இருக்கும். இது என்ன குள்ளமாக இருக்குல்லாம், குள்ளமாக இருக்கிற விஷயம் இங்கே விட்டாங்க போல இருக்குது. நல்லா உயரமாக சூப்பராக வளர்ந்துச்சுன்னு வச்சுங்க, கறிக்கு ரெடி பண்ணிவிடுவாங்க, அடித்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாண்ணா அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா இல்லையா. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நம்பர் நாய் நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேரை காணும் பார்த்தீங்களா. கோம்பையா, ராஜபாளையம்மா, கண்ணியான்னு தெரில. பாருங்கள் செமையாக இருக்குங்க, கெத்தாக இருக்குது. நல்ல ஹைட்டாக இருக்குங்க இந்த ப்ரீடு வந்து. இதெல்லாம் நம்ம ஊர் ப்ரீடு தான். நல்லா பாசமாக இருக்கும், எஜமானையும் காப்பாற்றும். போஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. குட்டியெல்லாம் ஓடி போச்சிங்களா, உள்ள ஓடிச்சு பாருங்க குட்டியெல்லாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே வரக்கூடாது, இப்படியே உள்ளே போனோம். இப்படியே போயிட்டு அந்த பேர்ட்ஸ் வச்சுருக்கு, அங்கே போய் பார்க்கணும் நம்ம. அடுத்தது வந்து பேர்டு வாக்குங்க. ஃப்ரீயாக இருக்கா உள்ள போகலாமா? உள்ளே போகலாமான்னு கேட்டான். நீங்கள் வேற அழகா பேர்ட்ஸ்லாம் பாருங்கள், நிறையா இருக்குது வெளியிலே. அவங்க பாருங்கள் வேகமாக போயிட்டு இருக்காங்க. தனி உலகம் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா சவுண்டை பாருங்கள். ஓ நம்ம மேலே வந்தியா, சாரிப்பா தப்பா எடுத்துக்க. மேலே வாப்பா, இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. வாப்பா வாப்பா, மேலே வாப்பா, மேலே வாப்பா, மேலே ஏறிக்க வா. கொத்துது பார்த்தீங்களா மக்கள், நம்ம மேலே பாசமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒன்று. ஏய் காது கடிக்காத சரியா. நம்ம என் பொண்ணு அழைச்சி வந்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அன்றைக்கு மாதிரி இந்த வீடியோலாம் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை விடாது, அழைச்சிட்டு போங்கன்னு சண்டையும் வந்துடும் நம்மள்கிட்ட. கீழே ஒன்று பாருங்கள், இது பார்த்தீங்களா இல்லையா. என்னங்க சாப்பிட வச்சு கொடுப்பாங்க, ஒன்றுத்துக்கு கொடுக்க மாட்டுறாங்க போல இருக்குதுக்கு. பாருங்க அழகாக இருக்கு பாருங்க எல்லாம். இது செட்டப்லாம் பாருங்கள், உண்மையிலே சூப்பராக வச்சுட்டாங்க. அப்படியே செம்மையாக இருக்குல்ல எல்லாம். அப்படியே என்னன்னு தெரியல, அப்போ வந்துச்சு நம்மள்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டு. நல்ல பாசகார ஆள் போல இருக்குங்க. இது அப்படியே அடுத்த ஏரியாங்க. இது உள்ள சவுண்டு பாருங்கள், இங்கே உள்ளே வந்து பயங்கர சவுண்டாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்கு சூப்பராக. இங்கே பார்த்தீங்களா அழகாக நம்ம கையில் வந்து அதுக்கான தீனியை கொடுத்துட்டாங்க பாருங்க. அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு. இதே பார்க்குற நீ ஒழுங்காக சாப்பிடுதா, இந்த சாப்பிடு பாருங்க. அழகாக அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பயங்கரமாக. சாப்பிடு மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரமாக சவுண்ட் விட்டுட்டு இருக்கு. அப்படியே அலருது பயங்கரமாக சவுண்டு. அப்பா அங்கே பாருங்க பயங்கரமாக கத்துது இது. அடுத்த இதுக்கு போவாங்க. அடுத்தது என்ன இருக்கு, அப்பா செம்ம சவுண்டாக பாருங்க. ஐயோ அலருதுங்க. இங்கே இருக்கு பாருங்க, இதான் கத்திக்கிட்டு இருக்கு ரெண்டும். இது வந்து
கையில் சில பேர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே பிடிச்சி விடுவாங்க, கையில் வச்சுக்கலாம். சில சமயம் கொத்தும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது வந்து. சரி அடுத்தது போவோம் நம்ம அப்படியே வாங்க. இதெல்லாம் கொத்துங்க கொஞ்சம் அப்படியே சைலண்டாக இருக்கு பாருங்க. அப்படியே கையில் ஏறியாப்பா ஏறலையா, சோகமாக உட்காந்துருக்கு பாவம். இங்கே பாருங்க அழகா கலர் சூப்பராக இருக்கு பாருங்க. அதுக்கு அப்படியே திரும்புது நம்மளை பார்த்து. அப்படியே இதுதான் அங்கே கத்திட்டு இருங்க. இந்த இதுதான் பயங்கரமாக கத்திட்டு இருக்கேன். இந்த இதில் பக்கத்து இதில் போயிட்டு இது அப்படியே மூக்கு பார்த்தீங்கன்னா செம சார்பாக இருக்குல்ல, அப்படியே கொத்திடும் நம்மளை. டப்பு டப்புன்னு கொத்தும் பார்த்தீங்கன்னா அது சிக்கல் இதுகிட்ட. வாங்க அப்படியே மேலே ஏறுவோம் அடுத்ததுக்கு. இப்போ அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா பாருங்கள், அதுக்கான கூண்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கூண்டெல்லாம் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இதுதாங்க சவுண்ட் விட்டு இருக்கு பயங்கரமாக. அப்படியே பார்த்தீங்களா இல்லையா, இங்கே பாருங்க கையில் நம்ம கையில் சாப்பிட்டு இருக்கு அப்படியே ஜம்முன்னு. இங்கே வேறு தோலில் இருக்குது பாருங்கள் ஒன்று அடுத்தது. அது நல்ல வெயிட்டாக இருக்குங்க. நகம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கும். அதுக்கு ஷார்ப்பாக இருக்குது நகம் வந்து. இங்கே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ஆழமாக பதிஞ்சிட்டு கையில் லாகு. ஓகே இதோட முடிய போகுதுங்க நமக்கு வந்து ஃபைனலாக. இங்கே பாருங்கள் அழகாக ஒரு பாறையில் வந்து நிறைய தீனி போட்டுறாங்க. அப்படியே ஜம்முன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அப்படியே கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரத்தில் உட்காந்துருக்குல்ல, இதெல்லாம் வந்து இயற்கையான இடத்துல வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையான மரமாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான மரம் இயற்கை காற்றில் வந்து வெளி ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்துட்டு சூப்பராக பார்க்குறதுக்கு. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு. காரணம் இந்த டவருங்கிறாங்க அதுங்கிறாங்க, என்ன காரணத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் இப்படி பார்க்குறோம். எல்லாத்தையுமே அழகாக காசு கொடுத்து பார்க்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பார்க்கணும். சரி வாங்க, இது பேர்டு இது முடிஞ்சிச்சு. அப்படியே வெளியே போவோம். நம்ம உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குங்க. உள்ளே சும்மா ஷார்ட் ரெஸ்ட் அது மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்கு. உள்ளே நல்ல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து 70 சினிமாஸ் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். அடுத்தது 70 சினிமாஸ் எங்கே இருக்கு கேட்போம் அவங்கள்ட்ட. கொடுங்க 70 சினிமாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான். எல்லாருமே வெறும் 300 என்ட்ரி டிக்கெட் தான் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. நம்ம மட்டும் தான் 70 சினிமாஸ் பார்க்க போகிறோம் தனியாக இருட்டில். வாங்கடே உள்ளே போவோம். என்ன தண்ணியாக இருக்குது? இல்லை ஏசி ப்ராப்ளம் சார். ஏசி ப்ராப்ளமா? சரி ஐயோ, எங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு உட்காந்துலாமா? சென்டரில் உட்காந்துக்கலாம். வாங்க சென்டரில் உட்காருவோம். அப்படியே கண்ணாடி வேணுமா? லைட்டிங்லாம் பாருங்கள் நீல கலரில் சூப்பராக இருக்குது லைட்டிங்லாம் மேலே. கண்ணாடியா உங்க சார்? ஓகே. யாருமே இல்லை தியேட்டரில், நம்ம தான் படம் பார்க்குறோம். டிக்கெட்டை இதாங்க சார், டிக்கெட் இருந்தாங்க. ஓகேவா? ஏசி ஓடல, ஏசி ஓடாதான். கண்ணாடியை போட்டாச்சு. சரி படத்தை பார்ப்போம் வாங்க. அவ்வளோதான், ஷோ முடிஞ்சிங்க. அப்படியே கண்ணாடி கேட்டு அவர்கிட்ட கொடுத்து கிளம்பிட்டேன். அப்படியே ஓகே டைம் சார். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழையரில் முடிஞ்சு எல்லாமே. இதுக்கப்புறம் எதுவும் பார்க்க முடியாது. இதை வியூ பாயிண்ட் சொன்னாங்க பக்கத்தில் போய் பார்க்கலான்ட்டு. அது வேணால் போய் கொஞ்சம் நேரம் ரூம் போயிட்டு அந்த ரூமில் ஒரு பையன் ரெசார்ட்டில் வரான்ருக்காப்புல, அவரால் அழைச்சிட்டு போவோம். அப்படியே நம்ம இந்த 70 சினிமா பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் தான் தனியாக பார்த்தோம். அதில் ஒன்றுமே இல்லை. தேக்கடியில் பார்த்தோம்ல ரோஸ் பார்க்கில், அதே மாதிரி தான் இருக்குது அப்படியே. சரி விடுங்க, செமையாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகேங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஃபண்டூரா ஃபேமிலி பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்க சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. மறக்காமல் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.